இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, புதியதொரு திரு வழிபாட்டு ஆண்டினை நாம் ஆரம்பிக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இந்த திருவருகை காலத்திலே சிறப்பாக நாம் இன்றிலிருந்து வருகின்ற 17ஆம் தேதி மார்கழி மாதம் வரை இயேசுவின் 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தம் செய்கின்றோம். அந்த வகையிலே ஆண்டவர் இயேசுவின் வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே நாம் இயேசுவின் வருகை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இறைவார்த்தை மூலமாக, அது மட்டுமில்லாமல் திருப்பலி மூலமாக நாம் அனுபவிக்கின்றோம். அவருடைய எதிர்பார்ப்பை நாம் எதிர்கொள்ளுகின்றோம். ஆனால் அதையும் தாண்டி நாம் இந்த திருவருகை காலத்திலே சிறப்பாக அவருடைய 2ஆம் வருகையை நாம் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளுக்குரிய கருப்பொருள் என்னவென்று சொன்னால், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் விழிப்பாக இருக்க வேண்டும். காரணம், இயேசு எந்த வேளையில் வருவார் என்று எமக்கு தெரியாது. ஆகவே இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நாம் எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நிற்கின்றது. அந்த வகையிலே இயேசுவின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற வேளையிலே இயேசு எவ்வாறு விழிப்பாக இருந்தார், இயேசு எவ்வாறு சோதனைகளை எதிர்நோக்கினார் என்பதை நாம் பார்க்க முடியும். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த சவால்களையும் சோதனைகளையும் எச்சரிக்கையோடு எதிர்கொண்டார். அப்படி என்று சொன்னால் இறை வார்த்தை மூலமாக எமக்கு தெரியும், இயேசு சாத்தானினால் சோதிக்கப்படுகின்ற வேளையே 40 நாட்கள் அவர் சோதிக்கப்பட்டார். இருந்தாலும் கூட அந்த 40 நாட்களும் இயேசு இறை வார்த்தையோடு எதிர்கொண்டார். அதே போல் எம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கின்ற அனைத்து சவால்களையும் எதிர்பார்ப்புகளையும் இறை வார்த்தையோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல மற்றவர்களையும், எம்மோடு கூட வாழ்கின்றவர்களையும் நாம் எச்சரிக்கையாக வைத்திருக்க வேண்டும். எதற்காக? இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நாம் எம்மை தயார்படுத்துவதற்காக. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு எச்சரிக்கையாக இருப்பது? இந்த நற்செய்தியிலே இயேசு அழகாக சொல்லுகிறார், களியாட்டங்கள், கொடிவெறிகள் எல்லாவற்றையும் தவிர்த்து நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் தயாராக இருக்க வேண்டும், ஆண்டவர் இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே நாம் எதிர்கொள்வதற்கு. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தை மூலமாக நாம் எச்சரிக்கையாக இருக்க, அதே போல எம்மை சூழ உள்ளவர்களையும் நாம் எச்சரிக்கையாக வைத்திருக்க. குடும்பங்களிலே கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இறை வார்த்தையோடு. அதே போல மற்றவர்களையும் நாம் எச்சரிக்கையாக வைத்திருக்க வேண்டும், இயேசுவின் 2ஆம் வருகையை எதிர்கொள்ள. ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆன்மீக ரீதியாக தயார்படுத்துவோம். விழிப்பாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து இயேசுவின் 2ஆம் வருகையை நாம் எதிர்கொள்ள எம்மை நாம் தயார்படுத்துவோம். ஆமீன்.